கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே காலை வேளையிலே இந்த ஆராதனையில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் வரவேற்கிறேன். இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் சுவிசேஷத்தில் உள்ள சாரம்சமும் சிறப்பம்சங்களும் என்ன, அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். சுவிசேஷம் என்று சொல்லும்போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், இதை குறித்த செய்தி தான் சுவிசேஷம். இந்த செய்தி ஒவ்வொரு மனிதனையும் ரட்சிக்கக்கூடிய பலனுள்ளதாக இருக்கிறது, ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகதான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கடமையை, கட்டளையை, கடனை ஒவ்வொரு விசுவாசிகளும் உடையவர்களாக, பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு சுவிசேஷ வசனத்திலிருந்தும் இந்த குறிப்புகளை நாம் விளக்கமாக எடுத்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து இந்த குறிப்பை நாம் விளக்கமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா, நானே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு சொல்லுகிற அந்த வார்த்தையானது சுவிசேஷத்தின் சாரம்சமான வார்த்தையாக இருக்கிறது. இந்த சுவிசேஷ வசனத்தில் உள்ள இந்த சுவிசேஷத்தின் சாரம்சமான வார்த்தையாக இருக்கிறது. என்று சொன்னால், சுவிசேஷம் சொல்லும்போது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்த ஒரு செய்தி தான். ஆக அவரிடையே இதை நேரடியாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். நானே, அதாவது அவரே, அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், இதை குறித்த செய்தி தான் சுவிசேஷம். இதுதான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனுஷனுக்கு தேவ பலனாக இருக்கிறது. இந்த வழியும் சத்தியம் என்கிறதான வார்த்தைகள் இந்த சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, தேவனாக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற சிறப்பம்சங்களை எடுத்து காண்பிக்கிற வார்த்தையாக இந்த வழியும் சத்தியமும் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறதான வார்த்தையானது இதை அறிவிக்க வேண்டிய அவசியத்தை எடுத்து காண்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், ஜீவன் என்கிற வார்த்தை எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதத்தையும் குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையாக, அதை அர்த்தப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த பூமியிலே ஒரு மனிதன் தேவனோட நல்ல உறவில், ஐக்கியத்தில் வாழும்பொழுது அவன் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய நிலையிலே அவன் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் நித்திய வாழ்வையும் பெறக்கூடிய நிலையிலே அவன் இருக்கிறான். இந்த சுவிசேஷத்தை காதில் கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, தேவனாக ஏற்றுக்கொள்ளும்போது தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மனித வாழ்க்கையில் வந்து அவனுக்கு கிடைக்கிறது. ஆக இந்த ஜீவனமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தையானது இதை அறிவிக்க வேண்டிய அவசியத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இது நம்ம அறிவிக்காமல் போனால் அந்த ஜீவன் அவனுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். இந்த பூமிக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவன் இழப்பது மாத்திரமில்லாமல் அவன் நித்திய வாழ்க்கையும் இழக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறான். ஆக இதை அறிவிப்பது அவசியம் என்பதை இந்த வார்த்தையை எடுத்து காண்பிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து அதில் அர்த்தத்தை விளக்கமாக எடுத்து நாம் தியானிச்சுட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா, நானே என்கிறதான இந்த சுவிசேஷ வசனத்தில் உள்ள சாரம்சமான வார்த்தையாகிய நானே என்கிற வார்த்தை குறித்து ஒரு 9 குறிப்புகளை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அதில் 5 குறிப்புகளை நாம் தியானித்து
முடித்து விட்டோம். அந்த 5 நாம் ரிமைண்ட் பண்ணி இனி 6வது குறிப்பை நான் உங்கள் மத்தியிலே 6, 7, 8, 9 4 குறிப்புகள் நான் விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவரே நம்முடைய மிருதுகளை குலைத்து போடுகிறவர். அது பாவ நிவாரணம், பாவ நிவர்த்தி, பாவ விமோச்சனம், பாவ பரிகாரம். எல்லா மனிதனும் தான் பாவம் என்பதை உணர்கிறான். அவனுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பாவத்துக்கு அவனே பரிகாரம் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறான். ஆனால் முயற்சி வீண் முயற்சியாக போகிறது. இறுதியிலே ஏமாற்றம் கிடைக்கிறது, குற்ற உணர்வு இன்னும் அதிகரிக்கிறது. இதுதான் எல்லா மதத்திலும் நடக்கிற ஒரு பிரச்சனை. மதங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில நல்லொழுக்கங்கள் மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்குது. எல்லா மதங்களும் சுத்தபத்தமாக அப்படி மனுஷன் வாழலாம் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குது. மனுஷன் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கலாம், இதெல்லாம் மதங்கள் சொல்லிக் கொடுக்குது. எவ்வளோ நல்லவனாக இருக்கலாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்திலும் நம்ம பார்க்கலாம். ஆனால் கிறிஸ்தவத்தை நாம் மதம் என்று சொல்லுகிறது இல்லை. கிறிஸ்தவத்தை நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறோம், ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் இதை மதம் என்று நாம் சொல்லுவதே இல்லை. ஏன்னு சொன்னால், மதம் என்று சொன்னாலே கடவுளுடைய உறவை சம்பாதிப்பதற்கு அல்லது மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்கு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பெருசாக எடுத்து பேசுகிறது தான் மதம். மனிதன் எடுக்கிற முயற்சிகளை குறித்து அவன் எவ்வளோ யோக்கியதை உள்ளவனா, எவ்வளோ நல்லவனா, எவ்வளோ சுத்தபத்தம் உள்ளவனா, எவ்வளோ நேர்மையானவனா, உண்மை உள்ளவனா அவன் வாழணும் என்பது குறித்தது எல்லா மதங்களும் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்தவம் அப்படி சொல்கிறதே இல்லை. அப்படிலாம் அவனால் வாழவே முடியாதுன்னு சொல்லுது. வெளித்தோற்றத்தில் அப்படி காட்டிக்கலாம். நம்ம வழிய அவன் இருதயமே அவன் பாவி என்பதை சுட்டி காண்பிக்கிறது. அவன் அப்படிலாம் வாழ ஒரு மேல்போக்கான ஒரு போக்கு வேணால் காட்டலாம். ஒரு நல்லவனாக இருக்கிற மாதிரி காட்டலாம், மக்களுக்கு தான தர்மம் பண்ணுற மாதிரி காட்டலாம், தன்னுடைய செல்வங்கள்லாம் வாரி வாரி மக்களுக்கு வழங்குறது போல் காண்பிக்கலாம். ஒரு நல்ல யோகியத்தின வாழ்க்கை வாழலாம், யாருக்கும் எந்த எறும்புக்கும் துரோகம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனால் அவன் பாவியாக தான் இருக்கிறான். அவன் செத்தா நரகத்துக்கு போயிடுவான். ஏன்னு சொன்னால், அவன் எதை செஞ்சும் இந்த பாவ வினையை அவனால் போக்கவே முடியாது. ஆக இந்த பாவத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால், பாவமே இல்லாத ஒருவர் தான் அதற்குரிய முயற்சி எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் உலகத்தில் ஒருவரும் கிடையவே கிடையாது. உலகத்தில் முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறின பொழுது அவன் பாவம் செய்தவனாக இருக்கிறான். ஆக அவனுடைய வம்சத்தில் வந்த ஒவ்வொருவரும் பாவிகளாகவே இருக்கிறார்கள். பாவிகள் என்று சொன்னால் பாவ செயலை செய்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் அது சொல்லப்படவில்லை. தேவனோடு எந்த உறவும் ஐக்கியமும் இல்லாத நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் பிறந்திருக்கிறார்கள். அந்த அர்த்தத்தை தான் பாவிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது மக்கள் சொல்கிற விதமும் புரிந்து கொள்கிற விதமும் சில நேரத்தில் தப்பாகிடுது. பாவிகள்னு சொல்லுவது மக்களுக்கு இயல்பாக கோபம் வருது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அப்படின்னா நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்ற மாதிரி அவங்க மனசில் ஒரு நியாயமான கோபம் வருது. ஏன்னா பாவத்தை செயலில் செய்யாத ஆட்களும் உலகத்தில் இருக்கிறாங்க இல்லையா. அப்போது அப்படி சொல்லும்போது அவங்க மனசில் ஒரு கோபம் வருது. என்ன போய் பாவிகளின்னு சொல்லலாமா நீங்கள் அப்படின்னு சொல்லி. பாவத்தை நீங்கள் செஞ்சாலும் செய்யாமல் போனாலும் உங்களை பாவிகள் என்று தான் வேதவசனம் அழைக்கிறது. எந்த அர்த்தத்திலே அது சொல்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் செய்கிற பாவ செயலின் அடிப்படையிலே அவனை பாவி என்று சொல்லாமல், அவனுடைய நிலையின் அடிப்படையில் அவனை பாவி என்று சொல்கிறது. செயலின் அடிப்படையில் அவன் பாவி என்று சொல்லப்படவில்லை. அவன் நிலையின் அடிப்படையில் அவன் பாவி. என்ன நிலைனாக்கா, அவர்களை செயலை காட்டாமல் இருக்கலாம், அவன் நிலையே பாவியாக இருக்கிறான். தேவனுடைய உறவை இழந்தவனா, ஐக்கியத்தை இழந்தவனா அவன் பிறந்திருக்கிறான். அவனுக்குள்ளே பக்தி இருக்கிறதுனால இப்போ நாம் சபைக்கு வர்றது போல் பல கோவில்களுக்கு அவன் செல்லலாம். பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அவன் தன் மனதிலே தோன்றின சில நல்ல காரியங்களை, நற்கிரியைகளை அவன் செய்யலாம். ஆனால் அதனால் அவன் பாவம் போகிறதில்லை. ஏனென்றால் பாவியான மனிதன் தன்னுடைய பாவத்தை போக்குவதற்கான முயற்சியை அவனாக எடுத்து அந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது. பாவமே இல்லாத ஒருவர் தான் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஆக அப்படிப்பட்ட நபர் இந்த பூமியில் ஒருவரும் இல்லாதபடியினாலே, கடவுள் மாத்திரமே பாவம் இல்லாதவராக இருக்கிறபடினாலே, இந்த தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதனாக இந்த பூமியிலே, பாவமில்லாத மனிதனாக இந்த பூமியிலே, ஆதாவினுடைய டிஎன்ஏவிலே, அவனுடைய இரத்த வாரிசிலே வராத ஒரு மனிதனாக வார்த்தையாக அனுப்பப்பட்டு, அந்த வார்த்தை மரியாளுடைய காதில் விழுந்து, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று தேவதூதன் மரியாளுக்கு அறிவிக்கிறார். அந்த வார்த்தையை வானத்தி பூமி எப்படி தேவன் வார்த்தையில் உண்டாக்குனாரோ, அதே போல் மனுஷனை உண்டாக்கும் போது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கையினால் மண் எடுத்து உண்டாக்கி அவன் நாசியில் ஊதினார், அவன் ஜீவாத்மா ஆனான். அந்த மனுஷன் அப்படி உருவாக்கப்பட்டான். அவன் பாவம் இல்லாத மனுஷன், முதல் மனுஷன். அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செஞ்சான். ஆனால் இயேசு அப்படி உருவாக்கப்படவில்லை.
இயேசு வார்த்தை அனுப்பப்படுகிறார். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி வார்த்தையாய் அனுப்பப்படுகிறார். இவளுக்கு ஒன்றும் விளங்கலை. இயல்பாக அப்படி மனுஷன் வந்து பிறக்கிறது இல்லை இந்த பூமியில். ஒரு பெண் கர்ப்பம் தரிச்சான், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான். ஆக அப்படிப்பட்ட சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லி இவள் சந்தேகித்து கவலைப்பட்டு பயந்து கேட்கும்போது, இது வந்து பசுத்தாவினால் நடைபெறுகிற ஒரு விஷயம். வார்த்தை அனுப்பப்படும் பொழுது அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற அந்த பங்கை ஆவியானவர் எடுத்துக்கொள்ளுகிறார். உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த வானத்தையும் பூமியும் தேவன் வந்து வார்த்தையினால் தான் உண்டாக்குனார். சூரிய சந்திர நட்சத்திரங்கள்லாம் வார்த்தையினால் தேவன் உண்டாக்குனார். இந்த வார்த்தையை கொண்டு வானத்தை உண்டாக்கியிருக்கிறாரு, நட்சத்திரங்கள்லாம் உண்டாக்கியிருக்கிறாரு, சூரிய சந்திரன்லாம் உண்டாக்கியிருக்காருன்னும் போது ஒரு பெண்ணுடைய வயிற்றில் ஒரு குழந்தை உருவாக்குதுன்னா அவருக்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. வார்த்தை எல்லாவற்றையும் செய்யக்கூடியன்னு சொல்லி அவள் உணர்ந்தவர்களாய் அவள் சொல்கிறா, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அதை விசுவாசித்து ஒரு ஆள் தேவை. அதான் அவள் பாக்கியவதின்னு வேதவசனம் சொல்லுது. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள் பாக்கியவதி. யார் பாக்கியவதினா, வசனத்தை விசுவாசிக்கிற எல்லாருமே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அந்த வசனம் உள்ள பகுத்தறிவுக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம், பகுத்தறிவுக்கு உள்ள முரண்பாடாக இருக்கலாம், முட்டாள்தனமாக கூட இருக்கலாம். இதை போய் செஞ்சால் நடக்குமா அப்படின்னு நிறைய நேரத்தில் அப்படி தான் தெரியுது. அது கோல் எடுத்து மேலே தூக்குனாக்கா கடல் புலந்துக்குமா அப்படின்னா சொன்னாக்கா அதை யாரும் சிரிப்பாங்க. இவ்வளோ பெரிய கடல் போய் கொம்பு தூக்குனா அப்படி புலந்துக்கும் அப்படின்னு. ட்ரம்பெட்டை ஊதுனாக்கா அவ்வளோ பெரிய நாட்டுடைய கோட்டை மதில் சுவர் இடிஞ்சு விழுந்துடும்னாக்கா இப்போ எக்காலம்னு சொல்கிறோம். அப்போ இப்போ ட்ரம்பெட்டுன்னு பேர் அதுக்கு. அடுத்து ஊதுனா விழுந்துருமானா எல்லோரும் சிரிப்பாங்க. அது எப்படிங்க ட்ரம்பெட் எடுத்து ஊதுனா அது வந்து விழுந்துடும், அதெல்லாம் விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பான், அதை எவ்வளோ நாட்கள் எடுத்து இதை கட்டியிருப்பான். இது வந்து ஊதுனா விழுந்துருமா, 7 நாள் 7 முறை சுற்றி, 7 நாள் 7 முறை சுற்றி ஊதுனா இப்படி விழுந்துடும். இந்த தண்ணியை கொண்டு போய் ஊற்றி திராட்சரசமாக மாறினாக்கா நம்ப மாட்டாங்க பாருங்கள். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மனுஷன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செஞ்சு அறிவும் அனுபவம் பெற்றவன், அவனால் முடியாத ஒரு விஷயத்த இயேசு வந்து சொல்கிறாரு, பகலில் போய் ஞாழத்தை தள்ளி கொண்டு போய் வளைய போடுன்னு. அது பகுத்தறிவுக்கு அவனுக்கு ஒத்து வரல, அவன் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் அது வந்து நேரெதிராக இருக்குது அவர் சொல்கிறது. ஆனாலும் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் வளைய போகிறான், நிறைய மீனை பிடிக்கிறான். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வார்த்தை வந்து சொல்லப்படும்போது அது பகுத்தறிவுக்கு வந்து அது ஏற்றுக்காது. ஒரு குடம் எண்ணெயை வச்சு எல்லா குடத்தையும் எண்ணெயை ஃபில் பண்ண முடியும்னு ஒரு சொல்கிறாரு. எப்படி முடியும்? ஆனால் ஒரு குடம் எண்ணெய் ஏற்றது இன்னொரு குடம் வந்து கரெக்டாக போயிடும், இன்னொரு குடம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எப்படி நிறைய குடத்தில் எண்ணெய் வரும்? அது பகுத்தறிவில் யோசிச்சா அது நடக்காத விஷயம். அது ஒரு மாவு உருண்டையை எனக்கு கொடுத்துருப்பான், ஒரு ரொட்டி பிடிச்சி முதல்ல, அதுக்கப்புறம் மாவு பண்ணல மாவு எண்ணெய் பண்ணல எண்ணெயும் வரனாக்கா அவனால் நம்ப முடியாது பாருங்கள். சாரி பாரு உதவியால். இது எப்படி இவருக்கு கொஞ்சம் கொடுத்தா மீதி இருக்கிறத வச்சு 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட முடியும்? இப்படி வந்துக்கினே இருக்கும் இது. அப்போ இதெல்லாம் பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து பகுத்தறிவுக்கு ஒத்து போகாது. அப்போ பகுத்தறிவுக்கு ஒத்து போகாத விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விசுவாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லும்பொழுது தேவனுடைய வார்த்தையாக இருக்கணும். அது நம்மளாம் ஒன்று கற்பனை பண்ணின்னு விசுவாசிக்கிறது இல்லை, கற்பனை உலகத்தில் மிதந்துக்கிறது இல்லை, கற்பனையில் வாழறது இல்லை. நாம் ஒன்று தியானிக்கிறோம், ஒன்று அறிக்கை செய்கிறோம், ஒன்று பாடுறோம், ஒன்று பேசுகிறோம். அது பகுத்தறிவுக்கு முரண்பாடாக இருக்குது, ஆனால் அதை பாடிட்டு இருக்கிறோம், அதை பேசிகிட்டு இருக்கிறோன்னு சொன்னால் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. அந்த வார்த்தைக்கு பின்னாடி தேவன் இருக்கிறார், தேவனுடைய வல்லமை இருக்குது. அவ தான் நாம் அப்படி செஞ்சிட்ருக்கிறோம். அப்போ பகுத்தறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்தான் அன்றைக்கு மரியாள் விசுவாசிக்க தேவன் உதவி செஞ்சார். இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை மாம்சமானது. இயேசுவா அந்த பூமியில் பிறந்தார். 33 ஆண்டு காலங்கள் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருடனை பார்க்க வைத்தார், ஊமையை பேச வைத்தார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். அநேக அற்புத அடையாளங்களை இயேசு செய்தது மாத்திரம் அல்லாமல் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கி மட்டும் அற்புதம் செய்யும். ஒரு 3 வருஷத்தோடு அவர் ஊழியம் முடிஞ்சிருந்து நினச்சிக்கூட நிறைய பேர் எனக்கு இயேசு அப்போ வாழ்ந்தாருங்க, ஒரு 40 நாள் நல்லா இருந்திருப்போம் பொழுது. எவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ பிறந்திருக்கிறேன் நான். அப்போலாம் நான் இல்லாமல் போயிட்டேன். எவ்வளோ அப்போ நான் இருந்திருந்தால் கூட என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் பொழுது. எவ்வளோ வருடங்கள் உருண்டோடி போய் இப்போ போய் நான் பிறந்துட்டேனே. அப்போ இல்லாமல் அப்போ நான் பிறக்காமல் போயிட்டேன் நான். இல்லை, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். எதில் மாறாதவராக இருக்கிறாரு? அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரையும் சுற்றி திருந்தார். அவர் இன்றைக்கும் இருக்கிறார், இன்றைக்கும் மாறாதவராகவே இருக்கிறார், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் தான் அந்த வார்த்தையை இன்றைக்கு அறிவிக்கிறோம்.
அன்றைக்கு மரியாளுக்கு வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது இயேசு அந்த பூமியில் பிறந்தார். 33 வருஷம் உங்களையும் என்னையும் போன்ற ஒரு மாம்சமும் இரத்தமுள்ள மனுஷனாக வாழ்ந்தார். எல்லாருடைய பாவத்துக்கு மனுஷனால் செய்ய முடியாத பாவ நிவர்த்தி ஆகிய, பாவ விமோச்சனமாகிய, பாவ நிவாரணமாகிய அவரே தன்னுடைய ரத்தத்தை இந்த பூமியிலே, பரிசுத்த ரத்தத்தை இந்த பாவ நிவாரணமாக, பாவ விமோச்சனமாக, பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இப்போ இந்த வார்த்தை அறிவிக்க சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு தேவதூதனுக்கு அந்த வார்த்தை அறிவிக்க சொன்னார். அவர் மனுஷனாக வந்தார். இப்போ அவர் உயிரோடு எழுந்த பிறகு இந்த வார்த்தை சொல்லியிருக்கார். இந்த வார்த்தையை போய் சொன்னால் ஜனங்களுக்கெல்லாம் உறவு கிடைச்சிடும், தேவனுக்கு அவங்களுக்கும் துண்டிக்கப்பட்ட உறவு மீண்டுமா கிடைச்சிரும், அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளாக பிறப்பாங்க. இந்த செய்தி தான் சுவிசேஷம். இனி மனுஷன் தேவனுடைய உறவருந்த நிலையில் வாழ வேண்டிய அவசியம், நிர்பந்தம் அவனுக்கு இல்லை. அவனுடைய பாவத்துக்கு ஒரு பாவ நிவாரணம் 2000 ஆண்டுக்கு முன்பதாக தேவனால் சிலுவையில் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. ஆக அன்றைக்கு மரியாளுக்கு வார்த்தை அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் விசுவாசித்தார்கள். எப்படி இயேசு பிறந்தாரோ அந்த இயேசு மனுஷனாக அந்த பூமியில் வாழ்ந்து சிலுவையிலே ஒவ்வொரு மனிதனுடைய பாவ நிவர்த்தியாக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த செய்தி போய் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி சீஷர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சபைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இது, ஒவ்வொரு விசுவாசனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அது அவருடைய கடமை. செய்யாமல் போனால் அவர்களுக்கு ஐயோ, அடைத்து தீர்க்க வேண்டிய ஒரு மாபெரும் கடனாக இருக்குது. சுவிசேஷ கடன், பணம் கொடுத்து பணம் வாங்குற கடன் கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடன் இது. ஞானிகளுக்கும் கிரேக்கருக்கும் யூதருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலனாக இருக்குது. சுவிசேஷம் என்ன செய்யுதுனாக்கா, விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாக இருக்கிறது இந்த சுவிசேஷ செய்தி. அதனால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், இந்த காஸ்பல் அறிவிக்கிறோம். அவரே நம்முடைய மிருதல்களை கொலைத்து போடுகிறவர். இந்த இயேசுவின் ரத்தம் மாத்திரமே ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்கக்கூடியதாக இருக்கிறது. குற்ற உணர்வை நீக்கி அவனுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டாக்கி தருகு. ரட்சிக்கப்பட்ட அநேக மக்கள் கூட சில நேரத்தில் பாவத்தில் விழுந்து போகும்பொழுது அவங்களுக்குள்ள குற்ற உணர்வுகள் வருது. இயேசுவின் ரத்தம் ஏதோ ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி இருக்கிற பாவத்தை மட்டும்தான் கழுவி சுத்திகரிக்கும். ரட்சிக்கப்பட்ட பேருக்கு ரொம்ப யோகியதாக வாழணும், அப்படி தப்பி தவறி பாவம் செஞ்சுன்னா திரும்ப அந்த உறவு போடுன்ற மைண்ட் செட்டப்பை இவங்களே வளர்த்துக்கிறாங்க பாருங்கள். ஆனால் இவர் என்ன சொல்கிறேன்னா, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவம்லாம் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், முக்கால பாவங்களையும். என்ன சொல்ல வரேன்னாக்கா, நீங்கள் எப்படி வாழலாம் வாழலாம் அப்படின்றது என்னுடைய பிரசங்கம் இல்லை. நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் உங்களை சரி பண்ண முடியுன்றதான் என்னுடைய பிரசங்கம். இயேசுவின் ரத்தம் உங்கள் மனசாட்சி கழுவி சுத்திகரித்து ஜீவனில் தேவனுக்கு ஊழியம் செய்ய வைக்கும். இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களரும் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். அது இன்றைக்கும் நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறது. நீங்கள் விழவே மாட்டீங்க என்னுடைய பிரசங்கம் இல்லை. நீங்கள் விழுந்தாலும் உங்கள் தூக்கத்துக்கு தேவன் இருக்கிறான்னு என்னுடைய பிரசங்கம். போய் விழுந்துருங்கன்னு சொல்கிறது என் பிரசங்கம் இல்லை. விழுந்தாலும் தூக்கத்துக்கு ஒருத்தர் கூட இருக்கிறான்னு சொல்கிற என்னுடைய பிரசங்கம். விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடைக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நீங்கள் விழவே கூடாது என்னுடைய பிரசங்கம் அல்ல. விழுந்தாலும் தூக்கி விடுகிற உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு தான் நீங்கள் பிரசங்கியார் தேவை. அது ரொம்ப தெள்ளத்திலேயே மக்களுக்கு சொல்லி நம்ம பாருங்கள். இல்லாட்டி அவங்க வாழ்க்கையில் அவங்க ஏதாவது சில காரியங்களை தடுமாறும்போது அவங்க விசுவாசம் தடுமாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே தடுமாற ஆரம்பிச்சிடும். அவங்க ஜபத்துக்கு பதில் வராதுன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டில் வந்துடும். அவங்க ஆராதனை வேலை தேவன் பிரியப்பட மாட்டான்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டில் வரும். இதுக்கப்புறம் கத்திரிக்காய் செய்கிற எல்லாமே வீண் முயற்சின்ற எண்ணத்தை அவங்க வளர்த்துக்குவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவங்களுடைய ஓட்டம் தேக்க நிலை அடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குற்ற உணர்வு கொடுத்த ஒரு சரியான போதனை அவங்களுக்குள்ளே இல்லை. அதனால் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது அவர் உங்கள் லிஸ்ட்டே நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்ல வந்துட்டார். அவர் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடையன்ற வேர்டை அடிக்கடி நம்மை நாமே நம்முடையன்ற வேர்டை ரொம்ப யூஸ் பண்ணவர். அவர் மிகப்பெரிய வயதில் முதிர்ந்த அப்போஸ்தலன். அவர் சொல்கிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை ஒவ்வொரு இடத்துலையும் உன்னுடையன்ற வேர்டை அவர் சொல்ல மாட்டார். 2 பேரும் சேர்த்தே சொல்லிக்கலான்றார். அவர் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தின் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். எல்லா இடத்துலையும் விசுவாசிகளை பார்த்து பேசும்போது, உங்கள் பாவங்கள் செஞ்சுட்டீங்க, நீங்கள்
கர்த்தருக்கு வந்து இப்படி பிரியமில்லாத வாழ்ந்துட்டீங்க, ஆக நீங்கள் இப்படி வாழணும், நானும் யோக்கியமாக இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்கிறதே இல்லை. இந்த பிரச்சனை எல்லாருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுப்பா. அதனால் நான் இப்போ ட்ரெஸ்ஸை நல்லா துவைச்சி அயன் பண்ணி தான் போட்டு வந்திருக்கேன். 10 வருஷத்துக்கு இதே ட்ரெஸ்ஸை போய் இப்படியே போட்டுப்பேன்னு கேரண்டி கிடையாது. நாளைக்கு இதை திரும்ப நான் துவைக்கணும், அப்போ தான் நல்லா பளிச்சின்னு இருக்கும். இல்லாட்டி இதே 10 வருஷத்துக்கு போட்டோன்னாக்கா அது பளிச்சின்னு இருக்காது, அது உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்ன ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், சோப்பு போட்டு குளிக்கணும். என்னை சுற்றி உள்ளவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு வரணும். என்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நான் சோப் போட்டு குளிக்கணும். என்னை சுற்றி உள்ளவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்கா நான் கொஞ்சம் சென்ட்டுக்கிண்டு அடிச்சிக்கின்னு வரணும். எனக்காக அடிச்சிக்கல, அது மற்றவங்களுக்காக அடிச்சிக்கின்னு வரேன். ஏன்னா என்னோடய துர்நாற்றம் அவங்களுக்கு வீசிடக்கூடாதுல்ல, அதுக்காக அடிச்சிட்டு வரேன். அதனால் சில காரியங்கள் அப்பப்போ செய்யணும். ஆக இது லாஸ்ட் வீக் இது அப்படியே பளிச்சுன்னு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அழுக்காகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அழுக்கானாலும் நம்ம வந்து துவைச்சி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷர்ட் அப்படி அழுக்கானா வாஷ் பண்ணிக்கிறோமோ, அதேபோல் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஒரு ஸ்டேஜ் வரும், நம்ம பாவத்தை நம்மளை தூக்கி அந்த பாவம் செய்யறதுக்கு பிடிக்காது பாருங்கள். எப்போ பாவம் செய்யறதுக்கு ஒரு மனுஷனுக்கு பிடிக்காதுனாக்கா, அவன் சாக்கரி மிட்டாய் சாப்பிட்டுக்கிறான், அவனை கூட்டின்னு போயிட்டு ஒரு ஸ்டாரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டுனா சாக்கரி மிட்டாய் வானானுமா அவன். டைரி மில் வாங்கி வாங்கல கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது போல் சாக்கரி மிட்டாய் வானானுவான், அதுதான் வேணும்னு கேட்பான். அவன் இதை ருசிக்கலை, அதுதான் அவன் அதை ருசிச்சுட்டு இருக்கிறான். எதை ருசிக்கலை? கர்த்தர் நல்லவனுங்கிறத ருசிக்கலை. ருசிச்சானா ஐயோ அது வேஸ்ட்டுங்க, அந்த பாவத்தில் கிடைக்கிற சந்தோஷம். அது குற்றவுணர்வு தான் கொடுக்குது, சிற்றின்பதை தான் கொடுக்குது, பேர் பெற்றது கொடுக்குறதே கிடையாது. இவ்வளோ நாள் அதில் போய் நான் சிக்கி சீரழிஞ்சு போயிருந்தேன் வாழ்க்கையில். அது கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுத்துட்டு வாழ்நாள் முழுதுமாக எனக்கு குற்றவுணர்வு கொடுத்துட்ருக்குது, தேவனுக்கு எனக்கு உள்ள ஐக்கியத்தை கெடுக்குது. ஆனால் அதை விட பயங்கரமான ஒரு சந்தோஷம் தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. மனமகிழ்ச்சி தேவனுடைய ஐக்கியத்தில் உறவில் இருக்குது. இந்த பாவம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுக்குறாரு. அந்த பாவம் வேணாம்னு தூக்கி போட்டுருவான் மனுஷன், அதுதான் தேவனத்தில் வர்றது. ஒன்றை தூக்கி போட்டோம்னாக்கா அது நாமளே தூக்கி போட்டுதான் இருக்கணும், நாமளாக விரும்பி, அதுதான் தேவன் விரும்புகிறார். நீங்களாக விரும்பி தூக்கி எறிஞ்சு தான் இருக்கணும். அது தேவன் யாரையும் வந்து கட்டாயப்படுத்துறது இல்லை பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை அவன் ருசிக்க அவன் தெரிஞ்சிடும், ஐயோ அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அதை விட்டுருங்க அப்படின்னு. அது வேண்டாம், இதுதான் வேணும், அவனை தூக்கி எறிஞ்சிடுவான். இந்த குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் அவன் சொல்லவே தேவையில்லை, நீ குடிக்கிறது பாவம், சிகரெட் பிடிக்கிறது பாவம்னு. வசனம் உனக்குள்ளே போச்சுன்னா இதெல்லாம் அவனை விட்டு வெளியே போயிடும். அதை ரொம்ப பூஸ்ட் பண்ணி அவனை குற்றவுணர்வு வர மாதிரி சொல்லிடக்கூடாது. தேவன் வந்து உன் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறவன் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அதை கொண்டு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும்படி இந்த வாய்ப்பை தேவன் உனக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ நீ தான் சூஸ் பண்ணணும், தேவனுக்காக வாழலாமா இல்லை பாவத்துக்காக வாழலாமா அப்படின்றது. ஆக பார்த்தீங்கன்னாக்கா தேவன் தூக்கி எரிஞ்சிட்டானா. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சது மைண்டில் வைக்கிறதில்ல. கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் 103 சங்கீதம் 12 சொல்லுது, மேற்குக்கு கிழக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அவனுடைய பாவங்களை விட்டு விளக்கினார், தூக்கி போட்டார். அதை மைண்டில் வச்சுக்கிறது இல்லை அவர், அதை முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சு போட்டார். இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன வசனங்கள். ரெண்டாவது அவரே நம்ம விடுவிக்கிறவர்னு சொல்லி நம்ம பார்த்தோம். யாத்திரா 6 அதிகாரம் 6-7 நம்ம வாசிச்சதை பற்றி. இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் எங்கே போய் மாட்டிக்கினாங்க? எகிப்து தேசத்தில் போய் மாட்டிக்கினாங்க. ஆனால் வரும்போது எப்படி வந்தாங்க? வெள்ளியும் பொன்னியும் பிடுங்கிட்டு வந்தாங்க. யார்கிட்டேருந்து? ஒவ்வொரு வீட்டையும் சாவு வந்துச்சு. நமக்கு அது அநியாயம் மாதிரி தெரியும், என்ன இப்படி போய் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நாடு எப்படி வல்லரசு நாடு ஆடுச்சு? இன்றைக்கு அமெரிக்கா வல்லரசு நாடுன்றோம், அன்றைக்கு எகிப்து வல்லரசு நாடு. எகிப்துக்கு போனால் எப்படியாப்பட்டாலும் பிழைச்சிக்கலாம், பஞ்சம் பிழைக்கிட்டு எகிப்து தான் போவாங்க எல்லாருக்கும். அது எப்படி வல்லரசு நாடு ஆச்சு? அது வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு மனுஷனை, ஒரு அடிமையாக இருக்கிற மனுஷன் ஒரு வீட்டுக்கு பெரிய ஸ்தானத்தில் வச்சு அங்கேருந்து வீண் பழி சாட்டை போட்டு ஜெயிலுக்கு போய் அங்கேருந்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்து அவனால் அது வல்லரசு நாடாக மாறிச்சு. அது அவன் சொல்கிறான் 7 வருஷம் விளைச்சல் வரும், 7 வருஷம் பஞ்சம் வரும். அவன் அங்கே போனால் அது வல்லரசு நாடாக இருந்திருக்காது, அது அவனால் வல்லரசு நாடாக மாறிச்சு. கடைசியில் அவனுடைய சந்ததியே போய் அங்கே அடிமையை மாட்டிடுச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இவனால தான் உன் நாடே வல்லரசு நாடாக மாறிச்சு, இவனோட சந்ததியே நீ வந்து அடிமையை ஆக்கிட்ட. அவனுக்கு நியாயமான ஒரு சம்பளத்தோடு கொடுக்காம எல்லாத்தையும் நீ பண்ண பிடுங்கி சாப்பிட்டுட்டு சரியான ஆகாரத்தை கொடுக்காம கடினமான வேலை வாங்கிட்டேன். இவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் காரணம் அவன் தான்.
அவனோட நான் இருக்கிறேன், அவர் தான் காரணம், தேவன் தான். தேவன் அதை பிடுங்கி கொடுத்து அனுப்பிச்சார். எப்படியாப்பட்ட அடிமைத்தளத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, பூமியின் நிறைவும் கர்த்தருடையது, வானமும் பூமியும் கர்த்தருடையது. அவங்களை அதிலிருந்து விடுவித்து உங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறது நம்ம நிறைய பேசிட்டோம். மூணாவது, அவரே நம்முடைய பரிகாரத்தை கொடுத்து நாம் தியானித்து முடித்தோம். நாலாவது, அவரே நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். ஐந்தாவது பார்த்தீங்கன்னாக்கா, அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை நமக்கு தருகிறவர். பணம் என்ன, நீங்கள் வந்து உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கணுன்றது அவசியம் இல்லை, வளர்த்துக்கினாலும் தப்பு இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அறிவாளி ஆனாலும் தப்பு இல்லை, முட்டாளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரேன். ஏன்னா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை பயன்படுத்துகிறாராம்? பைத்தியங்களை தேவன் பயன்படுத்துகிறாராம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை பயன்படுத்துகிறாரு? அப்போ தான் அவனுடைய கர்வம் கொஞ்சம் அடங்கும். இல்லாட்டி அவனை தலகணம் முடிச்சு ஆள ஆரம்பிச்சிருவான். அவனை மாதிரி இன்னொரு ஞானியை வச்சு பயன்படுத்தினா கூட அவனுக்கு அவன் கர்வம் அடங்காது. அடிமுட்டால் எடுத்து அவனை வெக்கப்படுத்தும் போது தான் அவன் அடங்குவான். இருக்கிறதுலே அடிமுட்டால் யாருன்னு பார்ப்பார், அவனை வச்சு அந்த ஞானியை வெட்கப்படுத்துவார் தேவன். மிகப்பெரிய பணக்காரன் செல்வந்தனை வெட்கப்படுறதுக்கு இன்னொரு பணக்காரன் தேவையில்லை. இருக்கிறதுலேயே அடிமட்டமான தரித்திரம் யாருன்னு பார்ப்பார். உள்ளவனை அவமாக்கும்படி இல்லாதவனை தேவன் தெரிந்து கொள்கிறார். உள்ளவனை அவமாக்கும்படி இல்லாதவனை தேவன் தெரிந்து கொள்கிறார். அவனை வச்சு அவனை வெட்கப்பட்டுருவார். இன்னொரு பணக்காரனை வச்சு அவன் வைக்கப்படுத்த மாட்டான். இருக்கிறதுலேயே அடிமட்டம் தரித்திரமான யாருன்னு பார்த்து அவனை செலக்ட் பண்ணி உன்னை விட அவனை பணக்காரனாக்கி அவன் மட்டும் அவனை வைக்கப்படுத்துறேன்றார். ரொம்ப பலசாலி பலவானவன் யார் ரொம்ப வீக்னஸாக இருக்கான் பார், அவனை வச்சு வைக்கப்படுத்தணும். பலவனை வைக்கப்படுத்தும்படி தேவன் யார் அவன் தெரிந்தெடுக்கிறாரு? பலவீனர்களை தெரிந்தெடுக்கிறாராம். அவன் நல்ல தேவன் அவர். ஆனால் வந்து நீங்கள் திறமையில் வளர்த்துக்கு தப்பு நான் சொல்ல, நல்லது. தேவனை சார்ந்திருப்பது அதை பார்க்கவும் நல்லது. ஏன்னா அவர் தான் திறமைகளை பெருக பண்ணுகிறவர். தேவனத்தில் தாழ்மைப்படுவது அதை பார்க்கவும் நல்லது. இன்றைக்கு கொடுத்த அனைத்து திறமைகளும் தேவன் கொடுத்தார் என்பது நீங்கள் நன்றி சொல்வது அதை பார்க்கவும் நல்லது. அதற்கெல்லாம் காரணம் தேவன் தான். அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தருகிறவர். இதுக்கு நம்ம நிறைய பேசி முடிச்சிட்டோம். இன்னைக்கு 6வது பாயிண்ட், அவரே ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறவர். அவரே ஆசீர்வாத கதவுகளை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 45ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். இந்த அவரே ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறவர்ங்கிறதான இந்த குறிப்பை விளக்கி சொல்லும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ஒரு விஷயம் உனக்கு தெரியணுன்றார். அவரே எதுக்கு, எந்த விஷயம் தெரியணும்? உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு நோக்கத்துக்காக, திட்டத்துக்காக உன்னை அழைச்சிருக்கிறேன். அது அவர் தான் அழைச்சாருன்னு உனக்கு தெரியணும். இதை செய்யறதுக்கு எனக்கு திறமை இல்லையே, இதை செய்யறதுக்கு எனக்கு பணம் இல்லையே, இதை செய்யறதுக்கு எனக்கு ஞானம் இல்லையே, இதை செய்யறதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லையே, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. உன்னை கூப்பிட்டது நான், பெயர் சொல்லி அழைச்சது நான். இதனோட பின்னணி பார்த்தோன்னா கோரேஸ்ங்கிறதான ஒரு மனுஷனை கொண்டு தேவன் என்ன பண்ணால் சில காரியங்களை செய்கிறார். அதை பார்த்தா ஏசாயா புஸ்தகத்தில் இதே 45ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 45ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து வாசிப்போம் பாருங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கப்படும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வியாக்கு, ரூட்டு தாறுமாறாக இருக்கு, நீ அழைச்சி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாத, நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ தான் சொல்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று யார் அறியணுமா? யார் அறியணும்? கோரேஸ் அறியணும். நானே என்று நீ அறியும்படிக்கு. இதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த 44ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி 2 வசனத்தை வாசிங்கனாக்கா அவர் சொல்கிறாரு, ஆழமாக இருந்து கவலைப்படாதப்பா, அதை நான் வற்றி போக வேண்டும்ன்றார். ஆழத்தில் விழுந்துட்டேன், நீச்சல் தெரியலன்னு கவலைப்படாது, அது வற்றி போச்சுன்னா ஆழமே கிடையாது. அது நதியில் எப்படி நீச்சல் தெரியாது, அதை நான் வற்றி போச்சுன்னா நதியே கிடையாது. அது அதனோட பண்ணுறோன்றார். 27ஆம் வசனம் வாசித்து 44:27
நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்திராக்கினேன் என்றும் சொல்லுகிறவர். இப்போ சொல்கிறாராம் கோரேசை பற்றி. கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படி என்றும் சொல்லி, வாயை திறந்து சொல்லி அந்த வேலையை செய்வான். என்ன பண்ணுவான்? சூழ்நிலையை சொல்லி அந்த வேலை முடியாதுன்னு விளக்கிட மாட்டான். சூழ்நிலைகள் மத்தியில் தேவன் சொன்னதை சொல்லி அந்த வேலையை முடிச்சு காட்டுவான். சூழ்நிலை நேர் எதிராக இருந்தாலும் எதிர்மாறாக இருந்தாலும் அதை பற்றி பேச மாட்டான். அவன் சூழ்நிலைகள் மத்தியில் என்ன சொல்லுவான்? கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படி என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அவர் தான் சொன்னார். இப்போது 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன். ஒரு அழைப்பை கர்த்தர் ஒன்று கொடுக்குறாரு, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்னா அதை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமான சூழ்நிலைகள் இல்லைனாலும், அதை செய்யக்கூடிய ஆசீர்வாதங்கள் இல்லைனாலும் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அவரே ஆசீர்வாத கதவுகளை திறந்து அந்த அழைப்பை கொடுத்தவர் அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கும் கூட இருந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறவராக இருக்கிறார். இப்போ வாசிப்போம். நான் ஏசாயா 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து வலதுகையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன், உன்னை பெயர் சொல் அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. என்ன அறியணுமா? உன்னை அழைச்சது நான் என்ற ஒரு அறிவு உனக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா 4ஆம் வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்புறத்தில் புதைகளையும் உனக்கு கொடுப்பேன் சொல்கிறாரு. எப்படியாப்பட்ட பூட்டி வச்சு கஜானா லாக்கரில் இருந்தாலும் சரி அதெல்லாம் உடச்சி கொண்டாந்து உனக்கு கொடுப்பேன் ஆசீர்வாதத்தை. என்னுடைய சித்தத்தை நீ செய்யறதுக்காக, என்னுடைய ஆலயத்தை நீ கட்டுறதுக்காக, என்னோட நோக்கத்தை நீ நிறைவேற்றத்துக்காக. உன்னுடைய எபிலிட்டி வச்சு நீ பண்ண போகிறது கிடையாது. உன்னை அழைச்ச நான் அதெல்லாம் கொடுத்து உன்னை பண்ண வைக்க போகிறேன். ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறவர் அவராகவே இருக்கிறார். இன்றைக்கு முழு உலக மக்களுக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. வருத்தப்பட்டு பார சுமைகள் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்றார். அழைப்பு ஏற்று வந்தீங்கன்னாக்கா மனுஷ சாபத்திலிருந்து விடுதலையாகி ஆசீர்வாதத்தில் வாழலாம். அவனுடைய எபிலிட்டியை சார்ந்தல்ல, தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து, அவனுடைய அறிவியும் அவனுடைய பலத்தையும் சாமர்த்தியத்தையும் சார்ந்தல்ல, தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறதுனால அவன் பிழைப்பான். இப்போ சொல்கிறார், வெண்கல கதவுகளை உடைத்து 4ஆம் வசனம் இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் பொக்கிஷங்களையும் ஒளிப்புறத்தில் புதை உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை, நான் இதெல்லாம் செய்வேன்ற அறிவு உனக்குனா கூட நானே உன்னை அழைச்சி நானே அதை செஞ்சு முடிச்சிடுறேன்றார். நீ அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன், நானே கர்த்தர், வேறொரு இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அவர் சொல்கிறார், என்னை தவிர தேவன் இல்லை. அவரே ஆசீர்வாத கதவுகளை திறக்கிற தேவனாக. என்ன கதவுல எந்த நோக்கத்துக்கு தேவன் அழைச்சாரோ அதை செய்யறதுக்கான பணம் இல்லை, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது ஆண்டவர்கிட்ட வந்தங்க, என் தரித்திரத்தெல்லாம் போச்சு, சிலுவையில் சும்மா தீர்த்துட்டான்னு சொல்லி வசனம் கேட்டேன், இப்போ சதிக்குத்தான வழிகளில் கவலைப்பட தேவையில்லை. அவரே வழி வாசலை திறக்கிறவர், அவரே வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பார்வையில் இதெல்லாம் வல்லரசு நாடோ அதெல்லாம் உன்னில் வராமலே ஆண்டவர் செஞ்சுருவாராம். அதே ஏசியா 45:14 சொல்லப்பட்டிருக்கு, எகிப்தின் சம்பாத்தியம். அப்போ அந்த நாளில் எகிப்து வல்லரசு நாடு. அந்த நாளில் இப்போ எப்படி அமெரிக்கா வல்லரசு நாடுன்றமோ அதுபோல் அந்த காலத்தில் எகிப்து வல்லரசு நாடு. சொல்கிறார், எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும். எத்தியோப்பியா பார்த்தா பிஸ்னஸில் வியாபாரத்தில் மிகவும் கொடிக்கட்டி பிறந்த ஒரு நாடு. எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம். நெடியாட்களாகிய சபேயரின், அவன் யார்? அடித்து பிடுங்குறவன். சபேயர் ஒட்டகத்தெல்லாம் ஓட்டின்னு போயிட்டான், யோபோட ஒட்டகத்தெல்லாம் கழுதைகள்லாம் கொள்ளையடிச்சு பிடிக்கின்னு போகிறவன் அவன். சபேயர் நெடியாட்கள். என்னென்ன சொல்கிறார் பாருங்க, எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடியாட்களாகிய சபேயரின், இதெல்லாம் சுருட்டி ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கிறான் ஒருத்தன். மிகப்பெரிய வல்லரசு நாட்டுடைய சம்பாத்தியம் எகிப்து, மிகப்பெரிய வல்லரசு நாடு அந்த நாட்களில். இப்போ இந்த நாட்களில் நம்ம எப்படி எடுத்துனாங்க, இன்றைக்கி எது மிகப்பெரிய வல்லரசு நாடும் அங்கேருந்து உனக்கு எல்லாம் ஸ்பான்சர் உண்டாக்கி தருவேன், அவளை சம்பாத்தியத்தை உனக்கு கொடுக்குறேன்றாரு. எகிப்தின் சம்பாத்தியமும்
எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், எதெல்லாம் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கிறாங்களோ யாரெல்லாம் அந்த பிஸ்னஸில் ஷேரெல்லாம் அவனுக்கு கொடுக்குறேன்றாரு. நெடியாட்களாகிய சபையரின் யாரெல்லாம் எவனெல்லாம் அடித்து பிடுங்கி சேர்த்து வச்சிருக்கிறானோ, இதுதான் ஒளிப்படுத்தல புதையல் அந்த காலத்தில் பொக்கிஷம். இதுதான் ஒளிப்படுத்தல் உள்ள புதையல் அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷம். எப்படி கொடுக்குறாராம்? அவர் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடியாட்களாகிய சபையின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அது ஜம்பாகி உங்கள்கிட்ட வரும். அதுக்கான ரூட்டை நான் உண்டாக்குறேன். உன்னை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல மக்களோட பார்வையில், ஆனால் உன்னை அழைச்சவர் சாதாரணவர் அல்ல, உனக்குள்ளே இருக்கிறவர் சாதாரணவர் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பாளை முறிக்கிறவர், ஒளிப்படுத்தல புதையல் அந்த காலத்தில் பொக்கிஷங்களையும் தருகிறவர். இப்படி ஆட்கள் எப்படி கொடுக்கணும்? அப்படி ஆட்கள்லாம் வந்து உங்ககிட்ட அரெஸ்ட் ஆகிற அளவுக்கு வென்று வரான். அவங்ககிட்ட வந்து அடிச்சு பிடிங்க தரேன் இல்லை, அவனே வந்து மனப்பூர்வமாக கொடுத்துருவான்னு சொல்ல. அந்த வசனத்தை ஃபுல்லாக படிங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடியாட்களாகிய சபையின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து, அவன் யாருக்கோ கொடுக்கணும்னு போனான், காட்சி வானா படா இவனுக்கு கொடுத்துலாம், இங்கே வந்துட்டான். அந்த யாருக்கோ போக வேண்டிய ஷேர் இப்போ உனக்கு வருது. எங்கேயோ போக வேண்டிய ஷேர் எங்கே வருது இப்போ? அப்படி போகாமல் போய் இப்படி வந்துருச்சு அந்த ஆசீர்வாதம். பார்க்குறவங்க ஆச்சரியமாச்சு, ஐயோ அங்கே போகாமல் இப்படி வந்துருச்சேன்னு. உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். இப்போ அங்கே வேடைக்கு வந்தீங்க, அவர்கள் வருது பாருங்க. யார் அவர்கள்? யார்? யாரெல்லாம் எகிப்தில் பெரிய ஆளோ அவர்கள், எத்தியோப்பியாவில் பிஸ்னஸ்மேன் யாரோ அவர்கள், சபையில் யாரெல்லாம் பெரிய ஆளோ அதில் வர்த்தக லாபம் உள்ள ஆட்கள் யாரோ பிஸ்னஸ்மேன் யாரோ அவர்கள், அவர்கள் உன் பின்னே சென்று, அவன் எங்கேயோ போய் கொடுக்கணும்னு போனான், இப்போ உன் பின்னாடி வந்துட்டான் அவன். இது எத்தனை யாருக்கோ கொடுக்குறதுக்கு போனான், அவன் என்ன பண்ணான்? இப்போ உன் பின்னாடி வந்துட்டான். எங்கேயோ போனவர் உன் பின்னாடி கற்றுக் கொண்டு வர்றாரு பாருங்க. கர்த்தர் கற்றுக் கொண்டு நினைக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? அழைக்கப்பட்ட உன்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கான பலனை உனக்கு தருகிறவர், ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறவர். வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுனாக்கா, அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து, ஒரு அரெஸ்ட் பண்ணி ஒருத்தனை கூட்டு எப்படி வரான் அது போல் உங்ககிட்ட அரெஸ்ட் ஆகி உன் பின்னாடி வருவான்னு சொல்கிறார் அவர். விலங்கிடப்பட்டுனாக்கா நீ போன அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறது இல்லை, அவனே உங்ககிட்ட வந்து அரெஸ்ட் ஆகிடுவான். நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன்ப்பா, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். கீழே வசனம் தான், உன்னுடைய மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே இல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளோ நல்ல தேவன் அவர். இதை நம்ம நினைக்கலாம், இவெல்லாம் இப்படி இருக்கிறான், அவெல்லாம் அப்படி இருக்கிறான். அவெல்லாம் வந்து யாருக்கோ கொடுக்க வேண்டிய அந்த வர்த்தக லாபத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக கர்த்தர் அவனை அதெல்லாம் வச்சிருக்கிற பெரிய லெவலில் வச்சிருக்கிறார். ஆசீர்வாத கதவுகளை அவரே திறக்கிறவர். சாதாரணமாக வீட்டிலே மதிக்காமல் இருந்த ஒரு தாவீதை கர்த்தர் பெரிய அளவுக்கு வச்சார். சகோதரனுக்கு தூக்கி குழியில் போட்ட யோசேப்பை கர்த்தர் வந்து பார்வை கடந்து சார்ந்த கொண்டு வந்து வச்சார். அவரால் வைக்க முடியுது. அவர் சொல்கிறாரு, அவரே ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறவராக இருக்கிறார். மீண்டும் வசந்த வாசிகள் ஏசாயா 45:3-5 வரைக்கும், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ஒரு விஷயத்தை உனக்கு தெரியணும்பா, உன்னை அழைச்சிட்டேன், உன்னை விட மாட்டேன் நான். அந்த அழைப்பு எப்படி உனக்கு நிறைவேற்றன்றது, அவரே நிறைவேற்றது உனக்கு தெரியறதுக்காக வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களையும் முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தல் உள்ள புதையல் உனக்கு கொடுப்பேன். என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்துள்ள இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்து உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொரு இல்லை, என்னை தவிர வேறு தேவன் இல்லை. அவரே ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த பாயிண்ட்டு நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், ஏன்னா இதுலேயே நம்ம இருந்தாக்கா அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியல நம்மளால். அதில் நிறைய வேலை சொல்ல வேண்டியதில் நம்ம சுருகி சொல்லலான்னு இருக்கேன் இனிமேல். அவரே கடைசி வரை நம்ம பராமரிக்கிறவர். 7வது பாயிண்ட், அவரே கடைசி வரை நம்மை பராமரிக்கிறவர். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அநேகர் உங்களோட வந்திருப்பார்கள், பாதியில் போயிருப்பார்கள். ஆனால் வாழ்க்கை பயணத்தின் கடைசி வரை உங்களோடு இருந்து உங்களை பராமரிக்கிறவர் அவரே. வாழ்க்கை பயணத்தில் மிக தூணாய் வருபவர், உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களை பராமரிக்கிறவர். ஏசாயா 46ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் காது கொடுத்து சொல்கிற வார்த்தை நீ கேட்டு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், எப்போ வந்து உங்கள் அம்மா கன்சீவ் ஆனாங்களோ உன்னை பிறக்கிறதுக்கு அந்த நாள்லேருந்துன்றார்.
தாயின் வயிற்றில் தோன்றினது முல்ல. இன்னும் பிறந்தே வெளியே வரல குழந்தை. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அந்த டைம்லேருந்தே நான் உன்னை பொறுப்பெடுத்துக்கிறேன்றார். சொல்லிட்டு நான் சொல்கிறாராம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். எப்படி அந்த நேரத்தில் உங்களை பொறுப்பெடுத்துக்கணும், ஆனால் முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை கேர் எடுத்துக்கிறேன், நான் உன்னை பொறுப்பெடுத்துக்கிறேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். வயசாகி போச்சு யார் பார்ப்பாங்க, கவலைப்படாத. தாயின் கருவில் இருக்கும்போது உன்னை யார் பார்த்தாங்க? அதுபோல் வயசானாலும் அவரே உங்களை, ஒரு குழந்தை பிறக்கும்போது எப்படி பிறக்கணும்? அழுதுகும் தான் பிறக்கணும். ஆனால் வயசாகி சாகும்போது நீங்கள் சிரிச்சிக்கினே சாகணும். ஒருபோது அழுது நீங்கள் சாகக்கூடாது. உங்கள் பிறப்பு அழுது கொண்டிருக்கலாம், உங்கள் இறப்பு அழுது கொண்டிருக்கக்கூடாது. தாவீதின் மரணம் போல நல்ல முதிர் வயதிலும் நல்ல செல்வந்தனாக, செழிப்புள்ளவனாக, மகிமை உள்ளவனாக, ஆசீர்வாதம் உள்ளவனாக, வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தவனாக, நரைமைது உள்ளவர்களை தாங்குகிற தேவன் இருக்கிறார். அப்படிப்பட்ட மரணம் உங்களுக்கு இருக்கணுமா? நீதிமான மரணம் ஒரு பார்வைக்கு அருமையானதான். சொல்கிறார், நான் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்கி. 4ஆம் வசனம், நான் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இது வரைக்கும் அப்படி இருந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். ஒரு குழந்தைய ஒரு தகப்பன் ஏந்துறது போல் நான் உன்னை ஏந்திக்குப்பேன். உன்னால் முடியாத நேரத்தில். சில நேரத்தில் குழந்தை நடந்து போனால் அதெல்லாம் நடக்க முடியாது. அப்போ தாயும் தப்பு என்ன பண்ணுவாங்க, அதை சுமந்துக்கிட்டு போவாங்க. உன்னால் முடியிருக்க நீ ஒன்று முடியாப்போ நான் சுமந்துன்னு போகிறேன். உன்னை ஒரு பிரச்சனை வருதா, நான் உன்னை தப்பு வச்சு விட்டுறேன். நான் என்ன பண்ணுறேன், உன்னை காப்பாற்றி விட்டுறேன் சொல்லிட்டு 5ஆம் வசனம், யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாக முடியும் ஒப்பிடுவீர்கள்? என்னை யாரோட கம்பேர் பண்ணவும் முடியாது என்றார் அவர். அவரே கடைசி வரை நம்மை பராமரிக்கிறார். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும். சுருக்கமாக சொன்னாலும் சில உங்களுக்கு புரிஞ்சதுனால ரொம்ப ஷார்ட்டாக போகிறேன். இப்போ 8வது பாயிண்ட்டு, அவரே தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய விருப்பத்தையும் செயலையும் உண்டாக்குகிறவர். நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யணும், நமக்கு அந்த விருப்பம் வந்துச்சுன்னா அது தானாக வந்துச்சுன்னா அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த விருப்பம் வர்றதில்லை. ஒரு சிலருக்கு நல்லா பாடணுன்ற விருப்பம் வரும், ஒரு சிலர் வர்ஷிப் பண்ணுன்ற விருப்பம் வரும், ஒரு சிலர் வாத்தியக்குரு நல்லா வாசின்ற விருப்பம் வரும், ஒரு சிலர் சர்ச்சை நல்லா பெருகி சுத்தம் பண்ணுற விருப்பம் வரும், ஒரு சிலர் நல்லா பெருகி பாய் பண்ணுற விருப்பம் வரும், ஒரு சிலருக்கு கர்த்தருக்காக சுவிசேஷம் கூடணும், ட்ராக்ஸ் கூட்டணும் அப்படின்ற விருப்பம் வரும், ஒரு சிலருக்கு 4 ஆத்மா சந்திச்சு சபை கூட்டு பண்ணுற விருப்பம் வரும், ஒரு சிலருக்கு இந்த ஊழியத்தை பணம் கொடுத்து ஜெபிச்சு உழைச்சி தாங்கலான்ற விருப்பம் வரும், ஒரு சில தேவனுடைய வார்த்தை பலருக்கு சொல்லலான்ற விருப்பம் வரும். இந்த விருப்பம் தானாக வந்தது கிடையாது, அவரே கொடுக்கிறவர். விருப்பம் தானாக வந்தது கிடையாது. யார் கொடுக்குறாராம்? அவரே கொடுக்கிறவர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செயலையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கான விருப்பத்தை கொடுக்கிறவர் அவர் தான். தானாக இல்லை ஊழியம் செய்கின்ற விருப்பம் தானாக வராது. அது அதை செய்யும்போது பல சிக்கல்கள் வரும், அது தானாக வரும். ஆனால் சிக்கல்கள் மத்தியில் அவர் என்ன பண்ணுறாரா, அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறார் அவர். அவரே விருப்பத்தையும் செயலையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 2:12 பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் முன்னாடி வசனம், அதே அதிகாரத்தில் முன்னாடி வசனம் வாசிக்கிறேன். அதில் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு தான் அவர் கொடுத்தாரு, நாம ஏன் பிரயாசம் இல்லை? ரட்சிப்பில் எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ அது நம்ம கிளைம் எடுத்துக்க நம்ம ஸ்டெப் எடுக்கணும். வசனத்தை காதில் கேட்கணும், கன்ஃபர்ஸ் பண்ணணும், பேசணும். வசனம் என்ன சொல்லப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு நீங்கள் பிரயாசப்படணும். கொடுங்கள்னு சொன்னால் கொடுக்கணும், அப்போ தான் பெற்றுக்கொள்வீங்க. கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்கணும். உங்கள் விதைகள் அற்பமாக இருக்கலாம், உங்கள் விளைச்சல் அற்பமாக இருக்காது. விதை கம்மியாக இருக்கலாம், விளைச்சல் கம்மியாக இருக்காது. விதை விளைச்சல் கம்மியாக இருக்கவே உங்கள் பார்வையில் உங்கள் விதைகள் அற்பமாக இருக்கலாம். 10 மடங்கு சமைச்சாலும் 1 மடங்கு அப்படின்னு நினைக்கலாம். அது 1000 மடங்கு திரும்பி தரும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த 1 மடங்கு ஆண்டு 1000 மடங்கு பெருக்கி தரும்போது நீங்கள் இப்போது இருக்கிறதை காட்டிலும் அப்படி கொடுக்கும்போது நீங்கள் சம்பாதிச்ச 10ல் 1 மடங்கு கொண்டாந்து கருத்தில் கொடுக்குறீங்க. அந்த 1000 மடங்கு திரும்பி ரிட்டர்ன் கொடுக்குறாரு அவர்.
உங்கள் விதைகள் அற்ப சொற்பமாக இருக்கலாம், அதில் அதிக கண்ணீர் இருக்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவன் அதில் அதிக கண்ணீர் இருக்கலாம், ஆனால் உங்கள் விளைச்சல் கம்பீரமாக இருக்கும். அது அற்ப சொற்பமாக இருக்காது, அது மிகத்திரளாக இருக்கும், அது 1000 மடங்காக இருக்கும். தேவன் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். அதான் பிரயாசப்பட சொல்கிறார். வசனத்தை கேட்டு ஒரு ஸ்டெப் எடுப்பா. ஏன்னா அந்த விருப்பத்தை கொடுத்தவர் அவர் தான். விருப்பத்தை இங்கே வந்து நீங்கள் உட்காந்து இருக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமைனாக்கா எல்லோரும் ஒரு இடத்துல ஒருத்தர் உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தர் கவுச்சிக்கல்ல லைன் நின்று இருக்கிறான் மட்டனுக்காக, ஒருத்தர் மீன்கல்ல லைன் நின்று இருக்கிறான், ஒருத்தன் சினிமா தேட்டரில் உட்காந்துட்டு இருக்கிறான், ஒருத்தன் டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த விருப்பத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? சபைக்கு வந்து உட்காந்து வசனத்தை கேட்கின்ற விருப்பத்தை கொடுத்தவர் அவர் தான். வசனத்தை கேட்ட உங்களுக்கு அதை நிறைவேறக்கூடிய செயலை உண்டாக்கி தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் இவர் இங்கே சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி 12 வசனத்தில், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. எப்பொழுதும் கீழ்ப்படுறீங்க, கரெக்டு தான். ஆனால் இப்போ கீழ்ப்படிங்க, சொல்கிறேன் கீழ்ப்படிங்க. அதுதான் ஆசீர்வாதமே இருக்குது. வசந்த காதில் கேட்குறது ஒரு பிளஸ்ஸிங்னா அது கீழ்ப்படுறது இன்னொரு பிளஸ்ஸிங்கு. அது செகண்ட் ஸ்டெப். அது கேட்குறது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. கேட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. கேட்டு ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா 2 பேரும் கேட்பாங்க. யார் கேட்பாங்க? யார் அந்த 2 பேர்? புத்தி உள்ளவனும் கேட்பான், புத்தி இல்லாதவனும் கேட்பான். வசனம் கேட்டு உருப்படாத போன ஆட்கள்லாம் உண்டு. அவனும் காதில் தான் கேட்டான் வசனத்தை. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு வில்படி செய்யாதிருக்கிறவன் எவனும். கீழ்ப்படியில் வசனத்தை கேட்டான், நான் ஒபே பண்ணலவன். வசனத்தை கேட்டவன் ஒபே பண்ணான். அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டினேன். 2 பேரும் வசனம் கேட்டவன் தான். புத்தி இல்லாதவனும் வசனத்தை கேட்டவன் தான், புத்தி உள்ளவனும் வசனம் கேட்டதான். புத்தி உள்ளவன் யார்? கேட்ட வசனத்தை ஒபே பண்ணி அது மாதிரி செஞ்சவன். புத்தி இல்லாத அவரை வசனத்தை கேட்டால் பிடிச்சா செய்வான், பிடிக்கலாம் செய்ய மாட்டான், தான் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிருவான். சொல்கிறார், நீ வசனத்தை கேட்குறது என்பது முதல் படி. அதுக்கு கீழ்ப்படுகிற ரைட் இன்னொரு அடி சொல்கிறேன், கீழ்ப்படுகின்றார். அந்த வசனம் அப்படி தான் வரும் பாருங்கள். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நான் எப்பொழுதும் நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியா. எப்போ நீங்கள் கீழ்ப்படுகிற ஆள் தான். கீழ்ப்படி ஆள் நான் சொல்ல வரல உங்களை. அதுக்காக நீங்கள் இது வரைக்கும் நீ கீழ்ப்படியில் இப்போ கீழ்ப்படின்னு சொல்ல. நீ எப்போ கீழ்ப்படியால் ஒன்று தான் சொல்கிறேன் கீழ்ப்படின்னு. நான் தான் கீழ்ப்படினேன். எப்போ இல்லை திரும்ப சொல்கிறேன் கீழ்ப்படி. கீழ்ப்படி என்ன பார்த்து முன்ன பார்த்தான் சொல்கிறேன் கீழ்ப்படி. எப்போ தான் கீழ்ப்படி. இப்போ கீழ்ப்படி. எப்பவுமே கீழ்ப்படி. எப்பவுமே தான் கீழ்ப்படுகிற. நான் இல்லை நான் சொன்னேன் முரட்டான மாடலாம் சொன்னான் உன்னை. இப்போ விசேஷமாக சொல்கிறேன், இந்த வசனத்தை கேட்டு நீ கீழ்ப்படி. அதில் ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் இருக்குது. அது சொல்கிறார் பாருங்கள். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறினா. ரட்சிப்பு வந்து பெற்றுட்டீங்க. அந்த ரட்சிப்பில் சொல்லப்பட்ட செழிப்பு ஒன்று நிறைவேறல. ரட்சிப்பில் சொல்லப்பட்ட சரீர சுகம் நிறைவேறல. ரட்சிப்பில் சொல்லப்பட்ட சமாதானம் பெருக்கு நிறைவேறல. அதெல்லாம் வாழ்க்கை நிறைவேறினா என்ன வசனத்தை கேட்குறீங்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்கள். அது உங்கள் வாழ்க்கை நிறைவேற முடியும். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க, ஒரு ஸ்டெப் எடுங்க. அதான் கீழ்ப்படுகிறது. கேட்குறீங்களே தவிர ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டீங்க. கேட்டு ஒரு ஸ்டெப் எடுங்க. கேட்குறது ஒரு கீழ்ப்படிதல் தான். கேட்டு ஸ்டெப் எடுக்கிறது இன்னொரு கீழ்ப்படிதல். அது ஒரு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க என்று சொன்னால் அவரே நமக்கு இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய விருப்பத்தையும் செயலையும் உண்டாக்குகிறவர். இப்போ கடைசி 9வது பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். அவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவரே படிப்பு வேணும், ஞானம் வேணும், அறிவு வேணும். நீங்கள் வந்து ஆட்களுக்கு அறிவு ஞானத்தை படிப்பையும் கொடுத்து அதை ஃபில் பண்ணி நிரப்புகிறவர். வருமானம் பத்தில் சம்பளம் கம்மியாக வந்துடுவங்களுக்கு வருமானத்தை பெருக பண்ணி உங்கள் பாஸ்புக்கு அக்கௌண்ட்டை நிரப்புகிறவர். குடும்பத்தில் பிரச்சனை போராட்டம் கவலைன்னு சொல்லி நீங்கள் வந்துருவங்களுக்கு அந்த கவலை பிரச்சனை போராட்டத்தை நீக்கி சமாதானத்தை கொடுத்து அதை நிரப்புகிறவர் இங்கே இருக்கிறார். இல்லை கடனில் போய் சிக்கிக்கிட்டு அடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு அதிலேருந்து வெளியே வந்து கடன் கொடுக்குற ஆளாக உங்களை மாற்றக்கூடியவர் இங்கே இருக்கிறார். எபேசியர் 1:23 சபைக்கு ஒரு அருமையான பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஒருத்தர் ஒரு சர்ச்சுக்கு ஒரு பேர் மாரணதான ஒரு பேர் வச்சுக்கிறோம், ஏஎஃப்டின்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம், ஏஎஸ்சின்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம். நிறைய பேர் சர்ச்சுக்கு வைக்கிறோம். ஆனால் பைபிளில் சர்ச்சுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் இப்போ வாசிக்கிறோம் பாருங்கள். எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. சர்ச்சுக்கு ஒரு அருமையான பேர் இருக்குது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவு. சர்ச்சுக்கு என்ன பேர்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவு. சர்ச்சுக்கு ஒரு பேர் இருக்குன்னா இங்கே பாருங்க, அங்கே அந்த சபைக்கு தலையாக்குனாலாம் கிறிஸ்துவ. அந்த வசனம் அப்படியே வரும். பிலீவர்ஸ் அத்தாரில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். விசுவாச அதிகாரத்தில் எல்லா துறைத்திலும் அதிகாரத்துக்கு வல்லமைக்கு மேலே அவர் உயர்த்தின்னு சொல்லி வரும். அந்த ஃபுல் பேசேஜ் வாசிக்கினாக்கா அகல பாதாளத்துக்கு போன இயேசுவை தேவன் எப்படி தன்னோட வலது பாசத்தை உயர்த்தினான்னு சொல்லி அந்த பேசேஜ் அது.
அதில் கடைசியாக உயர்த்திட்டு அவர் எங்கே வச்சுருக்காருன்னா சபைக்கு தலையாக வச்சுருக்காராம். சபை இது எல்லாவற்றையும் எப்போதும் குறைவாக இருக்கிற கூட்டம் அல்ல, எல்லாவற்றையும் எப்பொழுதும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற கூட்டம் இல்லை. சபை எப்படிப்பட்டது? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்திருந்தார். அப்போ சர்ச்சின் என்ன தெரியுமா? எதெல்லாம் உங்களுக்கு இல்லையோ அதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி, எதெல்லாம் வேணும்னு சொல்லி மக்கள் இங்கே வராங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு போட்டு அவங்கள ஃபில் பண்ணி அனுப்புகிற இடத்துக்கு போய் தான் சர்ச். நமக்கு வெளிப்பாடு கதை நம்ம ஒரு பேர் வச்சுக்கிறோம், தப்பு இல்லை, சபைக்கு பல பேர்கள் இருக்கலாம். ஒரு காமன் வேர்டிங்க சொல்கிறேன், ஒரு பொதுவான பெயர் என்னன்னாக்கா எல்லா சர்ச்சுக்கும் பொருந்தும் அந்த பேர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவு சர்ச்சுக்கு பேர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய, எப்படி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப முடியும்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வேர்ட் ஆஃப் காட், அதை போதிக்கிற இடம் தான் திருச்சபை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவது எது? தேவனுடைய வார்த்தை, அதுதான் அவருடைய நாமம். பரலோகத்தில் ஒரு பேர் இருக்கான், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய, அதான் இங்கே சபையில் மையமாக அறிவிக்கப்படுது. இயேசுவே சபைக்கு தலையாக இருக்கிறார். அவர் விசுவாசிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 Corinthians 9 வாசிங்க, 8 வசனம் வாசிங்க. 2 Corinthians 9:8, 2 Corinthians 9:8, 2 Corinthians 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், எல்லாவற்றினா எதில்? சரீர சுகத்தில், மன சமாதானத்தில், குடும்ப சமாதானத்தில், பொருளாதார செழிப்பில், அறிவில், ஞானத்தில், புத்தியில், திறமையில், சாதனையில், எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும். சம்பூர்ணம் இப்போ ரொம்ப வழியுது, பாக்கெட்டில் பணம், எப்போதும் உள்ளத்தில் சந்தோஷம் ரொம்ப வழிஞ்சிட்டே இருக்குது, எப்போதும் அறிவு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது, சின்னத்தை டியூப்லைட் பண்ணி மங்கிறது கிடையாது, எப்பொழுதும் அறிவு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது, எப்போதும் ஞானத்தில் ரொம்ப சிறந்தவனாகவே இருக்கிற. வேற சொல்லுது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும். அப்போ தான் எல்லா நற்கிரியும் செய்ய முடியும். எல்லாவற்றையும் எப்போதும் கம்மியாக இருந்தீங்கன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது யாருக்கும். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கம்மியாக இருந்தீங்கன்னாக்கா உங்களால் 4 பேர் உதவி, உங்களுக்கு 4 பேர் தேவை உதவி செய்கிறதுக்கு, உங்களுக்கே 4 பேர் தேவை. நீங்கள் எல்லாவற்றையும் எப்போதும் சம்பூர்ணம் தான் நீங்கள் 4 பேர் உதவி ஹெல்ப் பண்ண முடியும், நற்கிரியை செய்ய முடியும். அப்போ சபை விசுவாசத்தில் பார்த்து என்ன சொல்கிறாருனாக்கா, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணம் அடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெருவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும், அது ஒரு கிருபை, பெருக செய்ய வல்லவராக இருக்கு. அதில் எல்ஷடாய் அவர். எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணம் உள்ள ஒரு ஆளாக இங்கே வர ஆள் இருப்பீங்க. ஏன்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் இங்கே இருக்கிறாரு. இங்கே வந்துட்டு போகிற ஆள் எல்லாவற்றையும் எப்போதும் சம்பூர்ணமுடைய ஆளாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் சம்பூர்ணமுள்ள நபராக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிஸ்னஸில், எல்லாவற்றிலும், உங்கள் ஊழியத்திலே, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும். இப்போ ஓரளவு குறைவுகளாக இருக்கலாம், நீங்கள் வந்திருக்கிற இடம் நிறைவுள்ள இடம். வந்திருக்கிற இடம் எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும், அவர் தான் சொல்கிறாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இந்த நானேன்ற வேடை இனியோட அது அந்த சாராம்சத்தை முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் சிறப்பம்சம் சொல்லலான் இருக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப டைம் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப டைம் இழுத்துட்டு போகுது, நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, நம்ம சுருக்கமாக சொல்கிறேன் அது. ஆக அந்த 9 பாயிண்ட்டு நம்ம பேசிட்டோம். திரும்ப அந்த ஹெட்லைன் மட்டும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுறேன், என்னென்ன பேசியிருக்கிறோம் அப்படின்றத. ஃபஸ்ட்டு, அவரே நம்முடைய விடுதல்களை குலைத்து போடுகிறவர், பாவ நிவர்த்தி அவரே. இதை பற்றி நம்ம விளக்கமாக பேசி முடிச்சிட்டோம், தியானித்து முடிச்சிட்டோம். 2வது, அவரே நம்மை விடுவிக்கிறவர். 3வது, அவரே நம்முடைய பரிகாரி. 4வது, அவரே நமக்காய். 4வது, அவரே நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். 5வது, அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தருகிறவர். 6வது, அவரே ஆசீர்வாதம், இன்னைக்கு பேசுறது, அவரே ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறவர். 7வது, அவரே கடைசி வரை நம்மை பராமரிக்கிறவர். 8வது, அவரே நமக்கு தேவ சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றக்கூடிய விருப்பத்தையும் செயலையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். 8வது, அவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் நானேன்ற வேர்டுக்கு இவ்வளோ சிறப்பம்சங்கள் நிறைய இருக்குது. நம்ம சுருக்கமாக முக்கியமானது மட்டும் 9 பாயிண்ட்டை சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம்.
அந்த சாராம்சத்தை சிறப்பம்சத்தை அடுத்த வாரம் நான் பேச